ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். லாஸ்ட் 16 days. ஸோ இன்றைக்கி February 5 அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நாளில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலங்கிறது நிறைய பேருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். ரிவிஷன் எக்ஸாம் தொந்தரவு இருக்கனாலையும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே அறகுறையாக படிக்காமல் அது இதுன்னு பண்ணிவிட்டு ஸ்கூல் வந்து நல்லதுக்கு பண்ணது எதுவுமே கேட்காம எதுவுமே பண்ண முடியாமல் ஆசிலேஷனில் நடுநிலையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 days எப்படி க்ரூஷலாக இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராக்டிக்கல் அப்டேட் ஒன்று வந்திருக்கு, அதையும் மறக்காமல் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் +1 +2க்கு. ஸோ என்னென்னா 10th வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் டைம் இருக்குது. பட் 11th 12th டைம் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா 1ஆம் தேதி எக்ஸாமுங்கிறது 1ஆம் தேதி இப்படிங்கிறக்குள்ளே போயிடும். என்னென்னா இன்றைக்கி 5ஆம் தேதி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு எனக்கு சொல்கிறது 5 நாளில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம், 12ஆம் தேதி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில சேஞ்சுகள் இருக்கலாம், ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு சில சேஞ்சுகள் இருக்கலாம். சில ஸ்கூலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி இருக்காமா. அது ஏன் அப்படின்னா ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 பிரிப்பாங்க. அது ஒரே டிஸ்ட்ரிக்டில் அது பிரிப்பாங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுடைய டீச்சர் வந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு எக்ஸ்டர்னலில் போவாங்க. அந்த எக்ஸ்டர்னல் வந்து இங்கே அந்த இன்டர்னல் அந்த ஸ்கூல் மிஸ் வந்து இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொலிஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் வாரியாக கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாங்க தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு உங்கள் டீச்சர் வந்து அறிவிப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், அந்தந்த சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள், அதாவது எக்ஸாம் தேர்வுக்குழு அதிகாரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு புரியுமா சொல்ல போகிறேன். இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க யாருன்னு. ஸோ பேர் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் சீரியஸாக இருங்கன்னு சொல்கிறக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ எல்லா மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ சுட பப்ளிக்கோட பிஸியில் இருக்கிறாங்க எல்லா டீச்சர்ஸும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 5 நாளில் அந்த ரிவிஷன் 2 முடிஞ்ச உடனே நம்மளை விட்டுருவாங்க. ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மிஸ்ஸு சொல்கிறது கேட்டு நீங்கள் ஸ்கூல்லேயே படிங்க. பட் படிக்க முடியல அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாவது படிங்க. பட் இந்த 16 days டைவர்ட் ஆகாமல் இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா ஒன்றுமே கிடையாது. டெய்லியும் வந்து காலையில் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் 8 மணிக்கு எப்போ எந்திரிச்சாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. என்னென்னா பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 15 days 16 days வரப்போகுது. நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் எடுக்க போகிறேன். அந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப் டு தி மார்க் இருக்காது, அதிக மார்க் இருக்காது, கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் இருக்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கீங்க, ஃபிசிக்ஸில் எப்படி இருக்கீங்க, மேக்ஸில் எப்படி இருக்கீங்க. அப்போது டெய்லி காலையில் எந்திரிச்சு நீ 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 7 மணிக்கு, நான் சொல்லிவிட்டு 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லி, பட் ஆனால் எந்திரிக்க முடியலன்னா நீ எவ்வளோ மணிக்கு எந்திரிக்கிறியோ அது எந்திரிச்சு கண்ணு விழித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து நான் வந்து தோற்றுறக்கூடாது. நான் வந்து மெதுவாக தோற்றுக்கிட்டு இருக்கேன், நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு நாளுமே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு 24 hours வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தோற்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான், உங்கள் மனசுக்குள்ளே உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் தட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் வந்து அதை திங்க் பண்ணி பார்க்கணும். 1ஆம் தேதி எக்ஸாம், மறக்காமல் சொல்கிறோம், 1ஆம் தேதி எக்ஸாம். ஸோ நடுவில் வேறு 3 நாள் ப்ராக்டிக்கல் வருது. இப்போ வேறு அதிகாரிகள்லாம் சீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ சுட எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்னுமே 60 to 65 மெம்பர்ஸ், 75% மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகாமல் தான் இருக்கீங்க. ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ரிவிஷன் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்னுமே பாதி போர்ஷன்ஸ், முக்கால்வாசி போர்ஷன்ஸ் படிச்சுட்டு சில பேர் இருக்கீங்க, பாதி போர்ஷன்ஸ் மட்டும்தான் படித்து சில பேர் இருக்கீங்க, சில பேர் 5 யூனிட் 6 யூனிட் படிச்சுட்டு இருக்கீங்க, சில பேர் ஒன்றுமே படிக்காமல் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நான் சொன்னதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் தட்டி எழுப்புங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது உங்களுக்கு தோணும்.
பட் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 1 விவேக் சார் சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பயம் வரும். உடனே நீங்கள் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வேளை ஸ்கூல் இருந்தால் ஒன்றும் கிடையாது, ஸ்கூலுக்கு போய் படிங்க. ஸ்கூலில் ரிவிஷன் இருக்கா, ரிவிஷன் போய் அட்டன் பண்ணுங்கள். ரிவிஷன் முடிஞ்சதுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 3 மணி நேரம் படிங்க. அந்த 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் ஒரு 3 மணி நேரம் படிங்க. ஓகேவா? காலையில் 4:45 எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன்னுமே நீங்கள் சோம்பேறி மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தோற்றுருவீங்க. ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாமே ஒரு ரகமாக வந்திருக்கும். ஒன்று கஷ்டமாக வந்திருக்கும், ஒன்று ஈஸியாக வந்திருக்கும். இல்லைனா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 3மே ஈஸியாக வந்திருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. நீங்கள் தயவு செய்து நம்ம போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாவது படிச்சிங்கன்னா தப்பிச்சிடலாம். நம்ம சேனலில் சுட சுட இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் போடலன்னு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 12க்கும் சரி, 11க்கும் சரி, 10க்கும் சரி நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் வந்து 11க்கும் 12க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லைனாக பப்ளிக் எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 17 டேஸ் இல்லை, 16 டேஸ் தான் இருக்குது. ஒரு நாளும் நானும் எண்ணிக்கிட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்திருக்கு. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்து இன்னும் இறங்க போகுது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்கூலில் வந்து இறங்க போகுது. அதுக்கான கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே தயாராகிட்டுருக்கு. நம்ம ஏன் தயாராகலைங்கிறது தான் இப்போ கேள்வியே. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஸோ அதை திருத்திங்க. இன்னிலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 450லேருந்து 500 மார்க் எடுக்கலாம். டெஃபினெட்லி என்ன நம்புங்க, முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறையா இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.